அந்த மாதிரி மச்சம் எந்தெந்த இடங்கள்ல இருந்தா ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு ஆணுக்கோ நல்ல ஒரு அதிர்ஷ்டம்? உங்கள் உடல்லையும் பாதிப்பு வரும். சாஸ்திரத்தாலையும் படிப்பில் சரித்திரத்தில் எதுவுமே மிஸ் ஆன சரித்திரமே கிடையாது. தங்கம் காசு ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், இருக்கோ இல்லையோ, ஆனால் காசு உள்ள கையாக இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தா மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், அதிர்ஷ்டம் தரும் மச்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி மச்சம் எந்தெந்த இடங்கள்ல இருந்தா ஒரு பெண்ணுக்கோ அல்லது ஒரு ஆணுக்கோ நல்ல ஒரு அதிர்ஷ்டம்? மச்ச பலன், மச்ச சாஸ்திரம் சொல்லுங்க. மச்ச சாஸ்திரம் ஆக்சுவலி இப்போ நிறைய ஃபேஷன் ஆகிடுச்சு. என்னன்னு மச்சத்தை வைக்கிறதும், அவங்களுக்கு தேவையான இடத்துல மச்சத்தை வைக்கிறதும், அவங்களுக்கு தேவையான மருவை வைக்கிறதும், இல்லை எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது, என் அழகை தடுக்குது, எனக்கு இது அருவறுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பார்த்திங்கன்னா மச்சத்தையே ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த இயற்கையாக ஒரு மரு வருது, சில பேருக்கு இங்கே வரும், சில பேருக்கு இங்கே வரும், சில பேருக்கு இங்கே வரும், சில பேருக்கு இங்கே வரும். அது ஒரு அசிங்கமாக நினச்சி அவங்க அதை ரிமூவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் முதல்ல தயவு செஞ்சு தடுத்துருங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் உடல்லையும் பாதிப்பு வரும். சாஸ்திரத்தாலேயும் உங்களுக்கு பாதிப்பு வரும். ஏன்னா இயற்கை மூலிமா உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு என்ன வருதோ, சில பேருக்கு மச்சம் பாருங்கள், பிறக்கும்போது மச்சம் கண்ணுக்கு தெரியுமா, சில பேருக்கு 1-2 தான் தெரியும், சில தெரியாது. வளர 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 தான் சில மச்சங்களே வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் பருவமும், இந்த மருன்னு சொல்லுவாங்க. அந்த மரு கூட பார்த்திங்கன்னா சில பேருக்கு சின்னதாக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். எனக்கே பார்த்திங்கன்னா இங்கே இவ்வளோ பெருசாக இருக்கும், தாடிக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு, பதாரில் உள்ளே இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி இந்த மரு தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணலாமா, ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது ஹராம். ரிமூவ் பண்ணாதீங்க. இயற்கையாக வந்துருச்சா விட்டுடுங்களேன். சோறு கேட்குதா, இல்லை தண்ணி கேட்குதா, இல்லை ட்ரெஸ்ஸு கேட்குதா வருஷம் வருஷம், அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே. அதையே ரிமூவ் பண்ணுறீங்க. அது இயற்கையாகவே உங்களுக்கு அதுதான் அழகு, அதுதான் உங்களோட ராசி பலன், அதுதான் உங்களோட வாழ்க்கை உச்சத்துக்கு வர்றதுக்கு. அதுவுமே உங்களுக்கு ஒரு காரணம் தான். ஏன்னா உங்கள் முகத்தில் உடம்புல எங்கே ஒன்றா வேறு படைக்க வேண்டியது தானே, எதுக்கு அப்படி படைச்சிருக்கா? அதுதான் உங்களுக்கானது. உங்களோட அடையாளத்தை நீங்கள் மாற்றுறீங்க. புரியுதுங்களா? இப்போ ஸ்டாருங்க பண்ணுறாங்க, அவங்களே பார்த்திங்கன்னா சில விஷயம் குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறமா அது தடுக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவங்க தடுக்கவே மாட்டாங்க, அதை மறைப்பாங்க. மறைக்கிறது வேறு, எடுக்கிறது வேறு. புரியுதுங்களா? இதுதான் முக்கியமான. தயவு செஞ்சு மச்சமாக இருக்கட்டும், மருவாக இருக்கட்டும், எடுக்கணும், தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இயற்கையாகவே அப்படியே இருங்க, அதுவே உங்களுக்கு அழகாக இருக்கும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். இப்போ மச்சத்தில் பார்த்திங்கன்னா சில மச்சம் அதிர்ஷ்ட மச்சம்னு சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா, மற்றவங்க நம்மளை உடம்புல பார்க்குற மச்சம் இல்லாமல் நம்மளாலேயே சில மச்சத்தை நம்ம உடம்புல இருக்கிறத உணர முடியாது. எப்படி பார்க்கவே முடியாது. மற்றவங்க யாருன்னா பார்த்து சொன்னால் தான் உண்டு. அப்படி என்னென்னத்தெல்லாம் உங்களுக்கு மச்சம் இருக்கோ அது எல்லாமே உங்கள் ராசியை குறிக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்லதை, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு குறிக்கும். ஒரு ராசி பலனும் நல்லாவும் இருக்கும். இப்போ சில அது எந்த மாதிரி பர்டிகுலர் இடம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பவே சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளங்காலில் நம்ம உட்காந்து காலை குனிஞ்சு பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தலைக்கு பின்னாடி 2, முதுகுக்கு பின்னாடி, நடுவு மண்டையிலே சில பேருக்கு மொட்டை அடிச்சு பார்த்திங்கன்னா மண்டை மேலே இருக்கும், தெரியுமா? இருக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க உடம்புல தான் மச்சம் இருக்கும். தலையிலே சில பேருக்கு மச்சம் இருக்குமா, ஆனால் மொட்டை அடிச்சா தான் தெரியும். திருப்பதிலேருந்து வரும்போது பாருங்கள், நிறைய பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா நிறைய தெரியும். ஆமாம், நானே பார்த்துருக்கேன். மொட்டை அடித்தவங்க கம்பல்சரி மேலே இருக்க மச்சம் தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணுக்குள்ளே பார்த்தீங்களா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் மச்சம் வரும், இங்கே மச்சம் வரும், இங்கே மச்சம் வரும். அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு மச்சம் வளருதோ அது நல்லதா கெட்டதானா 100% அது நல்லது தான், அதிர்ஷ்டத்தை கூட்டும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ சில பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக குழந்தை பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா முதல்ல சில பேருக்குலாம் இவ்வளோ பெரிய மச்சம் இருக்குது. சில பேருக்கு பிறக்கும் போதே கருப்பாக இருக்குது, சில பேருக்கு ப்ரௌனாக இருக்குது. இதனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அது ஒரு பயப்படுறாங்க. ஐயோ, என்ன பிறக்கும்போது இவ்வளோ பெரிய மச்சமாக இருக்குது, இது என்ன குறிக்குதுன்னு தெரியல, இது என்னது, இது அமாவாசையில் பிறந்தோம் அப்படின்றான் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இயற்கைமா அது. இறைவனோட படைப்பில் சரித்திரத்தில் எதுவுமே மிஸ் ஆன சரித்திரமே கிடையாது. அவன் படைத்த மரம், செடி, கொடி, ஜீவராசி சரி, மிருகமும் சரி, மனுஷனும் சரி, எதுவுமே தவறானது கிடையாது. வாழும்போது நம்ம தான் தவறாக வாழ்கிறோம், வளரும் போதும் தவறாக வளர்கிறோம்.
அந்த மாதிரி தான் தவறாக மனுஷன் இறைவனோட படைப்பில் தப்பே கிடையாதுமா. எது யாருக்கு படைக்கணுமோ அது கரெக்டாக படைக்கிறான். இவனுக்கு யாருக்கு அள்ளி கொடுக்கணும், யாருக்கு கிள்ளி கொடுக்கணும், யாருக்கு எங்கெங்கே பிறக்க வைக்கணுமோ. நீ இல்லாத யாசக வயிற்றில் பிறக்கணும், அங்கே தான் பிறக்கிற. பில்கேஸ் வயிற்றில் பிறக்கணும் விதி இருந்தால் நீ அங்கே தான் பிறக்கிற. ஸோ அவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்கணும். அதே மாதிரி தான் உடலில் யாருக்கு எங்கெங்கே வைக்கணும். மச்சன்றதோ ஒரு அதிசயம்தான், புரியுதுங்களா? மச்சம் இல்லாத மனுஷனே கிடையாதுமா. எப்படி கை கால் விரல் மூக்கு காது கண் கிட்னி எல்லாம் பிறக்கிறானோ அதே மாதிரி தான் மச்சம். ஆனால் சில மச்சம் வந்து பிறக்கும்போது இருக்கும், சில மச்சம் வளர வரும். அது அதிர்ஷ்டத்துக்கு கூட்டம். மருன்னு ஒன்று வந்ததுன்னா முகத்தில் ஒரு பெண்களுக்கு வந்தால் கம்பல்சரி காசு தங்கும். காசு தங்கும். காசு ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், இருக்கோ இல்லையோ, ஆனால் காசு உள்ள காசு தங்கும். காசு ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், இருக்கோ இல்லையோ, ஆனால் காசு உள்ள கையாக இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தவங்க சொல்லுவாங்க பாருங்கள், ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், புரியுதுங்களா? சில பேருக்கு வந்து இருக்குது, சில பேர் கருப்பாக இருக்கிறதெல்லாம் மச்சம் தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்குமே மச்சம் இருக்கும். மச்சம் இருக்கலாமா இருக்கக்கூடாதுன்னு கேட்டால் இருக்கலாம். பருவை எடுக்கலாமான்னு கேட்டால் தயவு செஞ்சு எடுக்காதீங்க, புரியுதுங்களா? நான் இந்த வீடியோ சொன்னதே மெயினாக வந்து எனக்கு இந்த பருவன்ற விஷயம், இப்போ டேட்டூ போடுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்றதால ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுறீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. சயின்டிஃபிக்காகவும் அது சரி கிடையாது, இயற்கையாகவும் உங்களுக்கு சரி கிடையாது. அதனால் மாற்றிக்குங்க. ரொம்ப அழகாக சொன்னீங்க பாய். மச்ச சாஸ்திரம் அப்படின்னு கேட்டிருந்தேன். எங்கெங்கெல்லாம் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மருவை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு அருமையான தகவலாக சொன்னதற்கு நன்றி பாய். நன்றிம்மா.